இயேசுவுக்கே புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம் ஆண்டவர் மத்தேயு 25 அதிகாரம் 21 வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார். சிறிய பொறுப்புகளில் நம்பிக்கைக்குரியவராயிருந்தேன், எனவே பெரிய பொறுப்புகளில் உம்மை அமர்த்துவேன். உம் தலைவனாகிய என் மகிழ்ச்சியில் நேரம் வந்து பங்கு கொள்ளும் என்றார். இந்த புதிய நாளை ஆண்டவர் நமக்கு தந்ததற்காக நாங்கள் அவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் ஒவ்வொரு விடியலையும் எங்களுடைய கண்டு கொண்டிருக்கிறது. நாங்கள் ஒவ்வொரு நாளையும் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். பாதுகாப்பாக நாங்கள் ஒவ்வொரு நாளையும் கடந்து கொண்டிருக்கிறோம். அதுக்கு காரணம் ஆண்டவர் எங்களோட மேலே கொண்டிருக்கிற உண்மையான அன்பு. அவருடைய அன்பு இருக்கிறபடியாக தான் இன்று வரைக்கும் எங்களுடைய வாழ்க்கையின் படகு பயணம் செய்து கொண்டிருக்கிறது. அதுக்காக நாங்கள் அவருக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லுவோம். இன்றைக்கு நாங்கள் செய்கிற ஒரு சிறிய செயல்களும் நாளைய பெரிய ஆசீர்வாதங்களுக்கான அடித்தளமாக அமைது. உலகம் பெரியதாக தோன்றும் செயல்களை மட்டும்தான் மதிக்கும். ஆனால் ஆண்டவர் நம் இதயத்தின் உண்மையையும் சிறிய பொறுப்புகளில் கூட, சின்ன சின்ன விஷயங்களில் கூட நாங்கள் காட்டுகிற விசுவாசத்தையும் ஆண்டவர் உற்று கவனிக்கிறார். ஒரு புன்னகை, ஒரு அன்பான வார்த்தை, நேர்மையோடு செயற்படுகிற ஒரு சிறிய கடமை, யாரும் பார்க்காத நேரங்களில் செய்கிற ஒரு நல்ல செயல், இவை அனைத்துமே ஆண்டவர்கிட்ட பார்வையில் மிகவும் மதிப்பு மிக்கதாக இருக்கிறது. மனுஷர்கள் முடிவுகளை பார்க்கிறாங்க, ஆனால் ஆண்டவர் நம் விசுவாசத்தையும் எங்களுடைய அர்ப்பணிப்பையும் பார்க்கிறார். இன்றைக்கு அவர் கொடுத்திருக்கிற வார்த்தைக்கு ஏற்ப எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வாழ ஆயத்தமாவோம். ஆண்டவர் எங்களுக்கு பெரிய ஆசீர்வாதங்களை கொடுக்காவிட்டாலும் பரவாயில்லை, அவர் கொடுத்திருக்கிற சிறிய ஆசீர்வாதங்களில் எங்களுடைய உள்ளம் பெருமிதம் கொள்ளுமாக நிச்சயமாக அந்த ஆசீர்வாதங்களே எங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றமாக அமையும். அதனால் நீங்கள் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களையும் நீங்கள் உதாசீனப்படுத்தாதீங்க. அதை பெற்று அதில் நீங்கள் பெரும் மகிழ்ச்சி கொள்றவர்களாக வாழ பழகுங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் உயர்த்துவார். அதே போல் உங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன காரியங்களை உங்களுக்காக இல்லாட்டியும் ஆண்டவருக்காக செய்யுங்க. நிச்சயமாக ஆண்டவர் ஒரு நாளும் உங்களை கைவிட்டு விட மாட்டார். நீங்கள் செய்கிற ஒரு சின்ன உதவி தான் நாளைய உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் பெற்றுக்கொள்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். அதனால் நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை உதாசீனப்படுத்தாமல் அதற்காக முயற்சி செய்யுங்க. அதன்படி வாழ ஆயத்தமாகுங்க. ஆண்டவர் அவருடைய பாதையில் நடக்கிறதுக்கு தான் நான் எங்களை மிகவும் அன்போடு நேசிக்கிறார். அவருடைய பாதையில் நாங்கள் பயணிக்கணும், அவருடைய வார்த்தையை நாங்கள் கேட்கணும், அவருடைய சொற்களை கேட்டு அதன்படி நாங்கள் வாழ்வாக்கணும் என்று அவர் ஆசைப்படுகிறார். அவருடைய ஆசையை நாங்கள் செயற்படுத்துகிற கருவியாக மாறணும். இன்றைக்கு எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பு எவ்வளவு சிறிதாக இருந்தாலும் அதை முழு மனதோடும் உண்மையோடு நிறைவேற்றணும். குடும்பத்தில் உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன ரோல் இருக்கலாம். கணவன், மனைவி, பிள்ளைகள், இப்படியாக நீங்கள் ஏதாவது ஒரு பொறுப்பில் இருக்கிறீங்களா, அந்த கடமையை சரிவர செய்யுங்க. அதே போல் உங்களோட தொழிலில் நீங்கள் ஒரு அதிகாரியாக இருக்கிறீங்களா, இல்லாட்டி அதுக்கு கீழே இருக்க பதவியில் இருக்கிறீங்களா, அந்த காரியத்தை நீங்கள் உண்மையோட நல்ல பொறுப்புணர்ச்சியோடு செய்யுங்க. ஆண்டவர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். எந்த விதமான ஒரு ஏமாற்றமும் நீங்கள் செய்யாமல், எந்த விதமான கீழ்த்தரமான காரியத்தையும் நீங்கள் உங்களுடைய காரியங்களில் ஈடுபடுத்தாமல்
ஆண்டவருக்கு பிரியமுள்ள வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீங்களாக இருந்தால் நிச்சயமாக ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவார். ஏனென்றால் சிறியவற்றில் உண்மையாக இருக்கிறவங்களையே ஆண்டவர் பெரிய பொறுப்புகளுக்கு தகுதியானவராக உயர்த்துகிறார். இறுதியில் அவங்களுடைய மகிழ்ச்சியில் பங்கு கொள்ளும் மிகப்பெரிய ஆசீர்வாதமும் அவளுக்கு மட்டும்தான் இருக்கிறது. அதனால் இந்த காலை எங்களுடைய இதயத்தில் நாங்கள் ஒரு முடிவு எடுத்துக்கொள்வோம். எனக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு பொறுப்பையும் ஆண்டவருக்காக உண்மையுடன் செய்வேன். மனுஷர்களின் பாராட்டை அல்ல, ஆண்டவரின் நல்லதும் உண்மையுமான ஒரு ஊழியமாக நான் என்னுடைய அனைத்து வேலைகளும் செய்வேன் என்று நீங்கள் மனதார ஒரு முடிவெடுங்க. ஆண்டவர் நம்மை சிறியவற்றில் உண்மை உள்ளவர்களாக கண்டு தம் நேரத்தில் பெரிய பொறுப்புகளுக்கும் நிறைவான மகிழ்ச்சிக்கும் அவர் நம் ஒவ்வொருவரையும் வழிநடத்துவார். கண்களை மூடி ஆண்டவர் ஒப்பு கொடுப்போமா? அப்பா தகப்பனே, இந்த நாளை நீங்கள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து நம் ஒவ்வொருவரையும் இந்த நாள் முழுவதுமாக எல்லா விதமான ஆபத்துக்கள்லேருந்தும் பொல்லாப்புக்கள்லேருந்தும் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்து வழி நடத்தி போவதற்காக உமக்கு நன்றி அப்பா. இன்றைக்கு நீங்கள் கொடுத்த இந்த வார்த்தை எங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு நிரந்தரமான ஆதாயமாக இருக்கணும். நாங்கள் இந்த வார்த்தையை ஆழமாக எங்களுடைய உள்ளத்தில் பற்றி கொண்டு அதன்படி செயற்பட நீங்கள் எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. எங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற சிறிய சிறிய காரியத்திலையும் நாங்கள் உண்மை உள்ளவர்களாக நடக்க நீங்கள் எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்துங்க. ஆமேன்.